எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அடிச்சு பத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டை விட்டு. ஏன்னா ஓட்டுகள் சுத்தமா இல்லைங்க, ரொம்ப பாட்டம்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது அபிஷியலை பத்தி பேசுறேன், அன்அபிஷியலை பத்தி பேசல. ஸோ அபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா எட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாப்ல ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டாப்ல யார் இருக்கா பாட்டம்ல யார் இருக்கா அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தோணுது, எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அப்ப ரம்யா போவாதா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த பாம்பு வந்து இப்போ இல்லை எப்பவுமே வெளியே போவாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ரம்யாவுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எவிக்ஷனே இல்லை, போன வாரம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ டபுள் எவிக்ஷன் இந்த வாரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டபுள் எவிக்ஷன் வச்சாதான் அவங்க நினைக்கிற 2 பேரை வெளியெடுக்க முடியும். அப்படி இல்லை ஒருத்தவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த யாரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓட்டிங் பேசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி 3 இடத்தை பிடித்தவர்கள் இல்லை முதல்ல டாப்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தலாம். டாப்ல பார்த்தீங்கன்னா கானா வினோத் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாப்ல இருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான ஒரு ஆள் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அது யாருன்னா சபரிநாதன். சபரி தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல ஆஃபிஷியல் இருக்காரு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து சபரிக்கு வந்து ஓட்டுகள் வரது நிறைய பேர் ஆச்சரியமா பார்ப்பீங்க. செகண்ட் பிளேஸ் அளவுக்கு ஓட்டு வரது, அதாவது மொத்தமே இருக்கிறது 7 பேர். ஸோ அப்படின்னும் போது இல்லை 2வது இடம் கூட வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன சேனல் ப்ராடக்ட்ல அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல, சீரியல்ல பார்த்துருப்பாங்களே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்ருதீன், அவர் தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. அதுக்கடுத்து 4th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. அது வந்து 4th 5th இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாட்டமில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, வியானா, ரம்யா, இவங்க 3 பேருமே பாட்டமில் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. அவனே வீட்டுக்குள்ள சொல்கிறான் நான் என்னமோ இந்த வாரம் போயிடுவணும் அப்படின்ற மாதிரி. இவனுங்களுக்கு வந்து இதுதாங்க எனக்கு என்னமோ ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி தோணுது. அதாவது அப்பயே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த ஸ்கிரிப்ட் பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்ததுல அதுலேயே ஒரு இதெல்லாம் வந்தது. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா 70வது 80வது நாள் வரைக்கும் இருக்கான், சார் 75வது நாள் வரைக்கும் என்னமோ இருப்பான் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது அப்போ இப்போ எஃப்ஜேக்கு இப்போ தோணுது நம்ம வந்து 68வது நாள் இல்லை 69வது நாள் வெளியே போகிறோன்னா அப்போ அந்த ஸ்கிரிப்ட் உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தோணுது. எஃப்ஜே மட்டும் வெளியே எடுக்கட்டும், அந்த ஸ்கிரிப்ட் கன்ஃபார்ம் அதுதான் உண்மை அப்படின்றத நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் ஆனால் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே கிட்ட இருந்து கண்டென்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கண்டென்ட் வருது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஒரே கண்டென்ட் திருப்பி வரதுனால மேபி வெளியெடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ரெட் கார்டுன்ற ஒரு மேட்ரு, அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வரேன் ஓகேங்களா. எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு அது ஒரு விஷயம் இருக்கு, அது அடுத்த வீடியோவில் வரேன். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டமில் இருக்க 3 பேரில் 2 பேரை தூக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். ஏன்னா 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சிங்கிள் எவிக்ஷன், ஒரு வாரம் எவிக்ஷனே இல்லை அப்படின்ற, அதுவும் எவிக்ஷன் இல்லாத வாரம்லாம் செம கடுப்பாக இருந்தது. ஏன்னா ஓட்டு எல்லாம் போட்டுருவோமா, போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எவிக்ஷன் நோ எவிக்ஷன் சொல்லுவானுங்களா, அப்போ பைத்தியக்காரங்க நம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுல. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டபுள் எவிக்ஷன் வைக்கிறோம், ஏன்னா வீட்டுக்குள்ளே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மிச்சர் கேட்டகரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல, அந்த ஒருத்தர் யாரா இருக்குன்னா வியானா, எஃப்ஜே, இவங்க 2 பேர்ல ஒருத்தரை தான் மேபி சேனல் பேக்கப் பண்ணும். ஸோ அது வந்து எஃப்ஜே பேக்கப் பண்ண போறாங்களா இல்லை வியானாவை பேக்கப் பண்ண போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த வியானா கிட்ட இருந்து கண்டென்ட் பெருசாக வருதான்னு பார்த்தீங்கன்னா வரல. எஃப்ஜே கிட்ட இருந்து வர அளவு கூட வியானா கிட்ட இருந்து கண்டென்ட் வரல. அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியும் ஒரு மாதிரி ஒலாத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜா போடும்போது சில இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் பெருசாக ஒரு இம்பாக்டே இல்லை. இந்த வாரத்தில் வியானா என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியல. ஆனால் எப்படி சொல்றது, ஆனால் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதே மாதிரி ரம்யா ஜோ இந்த வாரம் மட்டும் இல்லை பல வாரமா இந்த வீட்டுக்குள்ள அப்படிதான் இருக்கு. அந்த பாம்பு நம்மளும் வெளியே போவோம் பார்க்குறோம். இந்த செட்டை பிரிக்கிற வரைக்கும் நான் வெளியே போக மாட்டேன், செட்டை பிரிச்சாதானே நான் வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. போன வாரம் அந்த கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு கொடுத்தானுங்களே ஒரு பில்டப். எப்பா விஜய் சேதுபதி சார் நீங்க வேற லெவலு. அதாவது ஒருத்தவங்களை வந்து பயமுறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே பண்ணணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கும் வராது. இங்கே இன்கேஸ் ரம்யாவை பயமுறுத்தி இருந்தாங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு வந்து நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா அமுச்சு விட்றீங்கன்னு தெரியல. இங்கே ரம்யா வந்து நீங்கள் வந்து கதவை திறந்து வச்சோம் அவங்கள வந்து அனுப்பாத போது அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து என்ன பண்ணாலும் இவனுங்க வச்சுப்பானுங்க மானங்கிட்டவனுங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ தைரியமும் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த கதவை ஓப்பன் பண்ணி வச்சு ஒருத்தவங்க வந்து போகிறாங்க நான் போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் கிட்ட சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் டெலகாஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்து இல்லை சார் நான் போகல சார் அப்படின்னு. இது என்ன இது உனக்கு எப்படி சரி மாமியார் வீடா, நீ வேணும்னா வரத்துக்கும் வேணும்
வேணாம் போறதுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பிக் பாஸ் வீடு, இங்க நீ வந்து வேணும் அதாவது வேணான்ட்டு வீட்டுக்கு போறேன்ட்டு பதில் சொல்ல முடியாதுன்ட்டு அப்படின்னு வந்து போறனா போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் நீ வார்த்தையை விட்டுனா முடிஞ்சது. இதுல வேற வார்னிங் கொடுக்குறாரு, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் அமுச்சு விட்ருவோம். அப்படி எதுக்கு சார் வார்னிங்க எனக்கு புரியலையே. அப்படி ரம்யா வச்சு இந்த வாரம் என்ன நீங்க அழகு பார்த்துட்டீங்க, என்ன கண்டென்ட் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். இப்போ இந்த வாரம் ரம்யா வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க, இருந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன கண்டென்ட், அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கூட சொல்லு, அந்த கதவை திறந்தது மட்டும் சொல்லாது அப்படின்னாங்க. இதுதான் அவங்க கிட்ட வந்த கண்டென்ட். ஸோ இதுக்காக தான் வீட்டுக்குள்ள வச்சிங்களா எனக்கு புரியல. ஒருத்தவங்களை வந்து பேக்கப் பண்ணலாங்க, ஆனால் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்தால் பேக்கப் பண்ணலாம். இல்லை அவங்க ரொம்ப ஒரு ஒஸ்டா ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து இந்த கேம் அந்த டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்கில் வந்து அவங்களால ஒரு இம்பாக்ட் இருந்தால் கூட போதும். அது மாதிரி எதுவுமே ரம்யா கிட்ட இல்லை. ஆனால் அந்த மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் இவனுங்க வந்து பேக்கப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரம்யாவை தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். ஏன்னா விஜய் சேதுபதி பக்கச்சிக்கிட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பேசிஸில் பார்க்குறாங்களோ இல்லையோ, அவரை பக்கச்சிக்கிட்டா உடனே வெளியே தூக்கிடுவார். ஏன்னா நண்பனும் பார்க்காம தூக்குனார்ல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை இந்த வாட்டி தூக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டும் இல்லை, எப்பவும் போல இந்த வாட்டியும் ஓட்டும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுமா விஷயம், உடனே ஒரு உருட்டு விட்டுருவானுங்க. இல்லை ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியானாவோட ஓட்டு அதிகம் வந்துச்சு, எஃப்ஜேவோட ஓட்டு அதிகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி உருட்டுவானுங்க. அது ஆக்சுவலாக நம்ப முடியாது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஓட்டிங் பேசிஸில் எவிக்ட் பண்ணலை. நமக்கு அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட் இதுதான், ஓகேங்களா, இந்த ஆர்டர் தான் இருக்குது. பாட்டமில் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஓகே நாங்கள் ஓட்டிங் பேசிஸில் தூக்க போகிறதில்ல, இப்போ சாண்ட்ராவை தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா மேபி தூக்கலாம். அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதை நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி பண்ணுற ட்ராமா தாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க டிசிஷன் யாரை வேணா தூக்கலாம். திடீர்னு கமருதீனை தூக்கணும்னு நினச்சா தூக்கிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இவங்க அவங்கன்னு இல்லை, ஓட்டிங் பேசிஸ் ஓட்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அது தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுரு. இருந்தாலும் நான் இப்போ இவங்களை தூக்கணும்னு நினச்சேன்னா நானே ஒரு காரணம் சொல்லிப்பேன், கமருதீனுக்கு ஓட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தூக்கணும்னு நினச்சா தூக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ரம்யாவை நீங்கள் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரம்யா தூக்கிடுவாங்க. அது சாட்டர்டேலையா இல்லை சண்டேலையா அப்படின்றத அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டிக்கெட் யார் அப்படின்றத இங்கே மெயினான மேட்ரு, அது வியானாவா எஃப்ஜேவா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவை தூக்குனா ஒரு இம்பாக்டாக இருக்கும். ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை தூக்கும் போது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி எஃப்ஜேவை தூக்குனா ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ அவனும் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவனும் சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் ஒரு கண்டென்ட் அவன் பண்ணுறான், இல்லைன்னு நான் சொல்ல. அதாவது அது வந்து ஒரு டாஸ்க் வழியாக ஒரு கண்டென்ட் வருதான்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வழியாக வரமாட்டு, டாஸ்க்கை கெடுக்கிறதுக்கு தான் அவனுங்கள்கிட்ட கண்டென்ட் வருது தவிர ஒரு டாஸ்க் பேசிஸில் ஒரு கண்டென்ட் வந்து பண்ண மாட்டானுங்க. இந்த எஃப்ஜே இந்த விக்கல்ஸ் இவங்களோட மோட்டிவ்ல அப்படின்னா உள்ளே வந்து நம்ம டேலண்ட்டை காமிக்க வந்திருக்கோம், நம்ம கிரியேட்டிவிட்டி காமிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறானுங்க தவிர. ஆனால் விக்கல்ஸ் கூட நீங்கள் இதில் ஒதுக்கலாம். ஏன்னா விக்கல்ஸ் வந்து அதையும் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே சமயத்தில் விக்கல்ஸோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை எப்படியாவது நகர்த்தணும், இந்த டாஸ்க்ல அப்படி கொண்டு, அதாவது விக்கல்ஸ் கிட்ட இதுவும் இருக்கு, ஆனால் அது அதை விட டாஸ்க்கை எப்படியாவது விளையாடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. எஃப்ஜே கிட்ட டாஸ்க்கை விளையாடணுன்ற எண்ணம் இல்லை, அவனோட டேலண்ட்டை காமிச்சிக்கணும், நான் டேலண்டான ஆளு அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றத திருப்பி அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி, அதை அவனை மட்டும் முன்னிறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் எஃப்ஜே கிட்ட இருக்கு. ஸோ அவன் இவ்வளோ நாள் வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எப்படி ரம்யாவை சொல்கிறோம்ல அதே மாதிரி எஃப்ஜே இவ்வளோ நாள் வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எஃப்ஜேக்கு ஓட்டு இல்லைங்க, மொதல் வாரத்துலேருந்து அவனுக்கு ஓட்டு இல்லை. ஓட்டே இல்லாத ஒருத்தனை கிட்டத்தட்ட 70வது நாள் வரைக்கும் அவனுங்க தள்ளிக்கிட்டு வரானுங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளா மட்டும் இருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். சீரியஸ்லி அவன்லாம் அவ்வளோ ஹேட்ரேட் இருந்ததுங்க. ஆதிரைக்கு முன்னாடி வெளியே போக வேண்டியவன். ஸோ அவ்வளோ ஹேட்ரேட் இருந்த ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அன்பு கேங்கில் பூந்துக்கிட்டு கொஞ்ச நாள் நாமினேஷனே இல்லாமல் இருந்தான். நாமினேஷனே வந்து ஓட்டே இல்லாமல் இருந்தாலும் இவன் வெளியே போயிடுவான்பா அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணும் போதும் இல்லை இவனை நாங்கள் வச்சிருக்கோம், அதை விட ஓட்டு இருக்க சில பேர் நாங்கள் அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தகுதி திட்டம் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியானா எஃப்ஜே இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒருத்தர் யாரா இருப்பாங்க? ஒன்னு வியானாவை சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல எஃப்ஜேவை சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல 3 பேரும் போனா போது எனக்கு ரம்யா வியானா எஃப்ஜே இந்த 3 டிக்கெட் வெளியே அமிச்சா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஸோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.